ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். லைஃப் மோட்டிவேஷன் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போக கதை வடிவில் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு கொண்டு இருக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு உதவியாக இருக்கும். வாருங்க, இன்றைக்குள்ள கதையை கேட்கலாம். வருஷத்துக்கு முன்னாடி இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி, அந்த அநீதிக்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு தாயின் உன்னத தியாகம். காலம் கடந்து போனாலும் ஒருவரின் நல்ல அல்லது கெட்ட செயல்களுக்கான பலன் அவரை தேடி வரும் என்பதை நிரூபிக்கும் ஒரு உண்மையான உணர்வு கதை இது. சரளா தனது அன்பு கணவரை இழந்த பெண். அவங்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு சவால் நிறைந்த பாதையாகத்தான் இருந்தது. இந்த உலகின் அத்தனை பாரத்தையும் தனது தோள்களில் சுமந்த ஒரு தனித்த தாயாக வாழ்ந்து வந்தார்கள். அவளுடைய ஒற்றை நம்பிக்கை, ஒற்றை கனவு அவள் மகன் அருண். 5 வயது சிறுவன் அவன். அருணை நல்ல பள்ளியில் படிக்க வைக்க இரவு பகல் பார்க்காமல் உழைச்சாங்க. கைவேலைப்பாடுகள், சிறிய உணவு விற்பனை என அவள் பார்க்காத வேலை இல்லை. அவள் தனது தேவைகள் அனைத்தையும் சுருக்கி கொண்டு வருங்காலத்தின் அஸ்திவாரமாக பணத்தை சேமித்தாள். அந்த சேமிப்பு அருணின் கனவுக்கான விதை. வருஷங்கள் ஓடியது. அருண் தனது தாயின் உழைப்பிற்கு மதிப்பளிக்கும் மகனாக வளர்ந்தான். அவனுக்கு பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்தது. இந்தியாவின் தலை சிறந்த கல்லூரிகளில் அதுவும் ஒன்று. அட்மிஷனுக்கான கடைசி நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது. சரளா சேமித்து வைத்திருந்த பணம் அந்த கல்லூரி கட்டணத்திற்கு சரியாக இருந்தது. அவளது வாழ்நாள் முயற்சி பலன் கொடுக்க போகிறது. அப்போதுதான் விதி விளையாடியது. சரளாவின் நெருங்கிய உறவினர் ரமேஷ் 1 மாதத்திற்கு முன் தொழில் தேவைக்காக சரளாவிடமிருந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிச் சென்றார். உடனடியாக திருப்பி கொடுத்து விடுவதாக உறுதியளித்திருந்தார். அருணின் சேர்க்கைக்கு பணம் தேவைப்பட்டது. சரளா பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள ரமேஷ் வீட்டிற்கு சென்றாள். ஆனால் அங்கு காத்திருந்தது வெறும் அதிர்ச்சி அல்ல, துரோகம். ரமேஷ் சரளாவின் பணத்தை வேறு எதற்கோ செலவழித்துவிட்டு பணத்தை திருப்பிக் கொடுக்க மறுக்கிறார். அண்ணா, தயவு செய்து என் பணத்தை திருப்பிக் கொடுங்கள், இது அருணின் எதிர்காலம், நாளைக்குத்தான் கடைசி நாள் என்று கதறினாள் சரளா. ஆனால் சுயநலத்தின் மறு உருவமாய் நின்ற ரமேஷ் அவளை பழிவாங்க திட்டமிட்டார். தனது ஒரு சிறிய சட்டவிரோத தவறுக்காக சரளாவை பலிகடா ஆக்க நினைத்தார். உனக்கு பணம் வேண்டுமானால் நான் சொல்வதை செய். என் கம்பெனியில் நடந்த ஒரு சிறிய போலி ஆவணத்தவறுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். சில நாட்கள்தான், உனக்கு நான் பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று நிபந்தனை வைத்தார் ரமேஷ். இது நியாயமா? இல்லை, இது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. சரளாவுக்கு தெரியும், பழியை ஏற்றுக்கொண்டால் அவளுடைய பெயரும் கௌரவமும் சுதந்திரமும் பறிபோகும் என்று. ஆனால் மறுபுறம் அருணின் பொன்மயமான எதிர்காலம். அந்த நொடி தாய்மை வென்றது. அருணின் கனவுக்காக தனது மகனின் பிரகாசமான நாளை காண சரளா அந்த பழியை, அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டாள். அவள் ஒரு சிறிய சிறைவாசத்தை அனுபவித்திருக்கலாம், சமுதாயத்தின் முன் தன் தலை குனிந்திருக்கலாம். ஆனால் அருணின் கல்லூரி சேர்க்கை சீராக நடந்தது. திரும்பி வந்த சரளா நடந்த உண்மையை அருணிடம் சொல்லவில்லை. யாரோ பணத்தை திருடிவிட்டு அபாண்டமாக பழியை என் மீது போட்டுவிட்டார்கள், அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு ஒருவரிடம் கடன் வாங்கி சமாளித்தேன் என்று மட்டுமே சொன்னாள். தன் தாய் இழந்த பணத்தை மீட்க அத்தனை கஷ்டப்பட்டாள் என்று நம்பினான் அருண். ஆனால் அந்த பணத்தை விட பெரிய தியாகம், தன் தாயின் எதிர்காலமும் கௌரவமும் பலி கொடுக்கப்பட்டது என்பது அந்த சிறுவனுக்கு தெரியவில்லை. ஆமாம், ஒரு தாயின் தியாகம் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு விதைக்கப்பட்டது. இந்த தியாகம்தான் காலம் கடந்து கர்மாவின் கதவை திறக்கப் போகிறது. தாயின் தியாகம் அருண் அறியாத ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தி அவனை உந்தி தள்ளியது. தனது தாய்ப்பட்ட கஷ்டங்களை மட்டுமே அறிந்திருந்தான் அருண். பணம் கிடைக்காமல் என் தாய் எவ்வளவு தூரம் அவமானங்களை சந்தித்து கடன் வாங்கி என்னை படிக்க வைத்தார் என்ற எண்ணம் அவன் மனதில் தீயாய் எரிந்தது. அவன் ஒருவன் மட்டுமே தனது தாயின் ஒற்றை நம்பிக்கை என்பதை உணர்ந்த அருண் கடுமையாக உழைத்தான். அவனுடைய ஒவ்வொரு படிப்பு பக்கத்திலும், ஒவ்வொரு தேர்வு தாளிலும் அவன் தாயின் உழைப்பும் கண்ணீரும் கலந்திருந்தது. இடைப்பட்ட அந்த 20 வருடங்களில் அருண் தன்னை முழுமையாக செதுக்கிக் கொண்டான். இன்று அவன் ஒரு வெற்றிகரமான மனிதன்.
சிக்கலான வழக்குகளை எளிதில் முடிக்கும் திறமை வாய்ந்த வழக்கறிஞர். அவனுடைய இந்த வெற்றி பயணத்தில் அவன் தனது தாயை ஒருபோதும் மறக்கவில்லை. தனது வெற்றிக்கும் தனது இன்றைய நிலைக்கு காரணம் அவரது தாய் மட்டும்தான் என்று அவன் ஆழமாக நம்பினான். தனது அன்பால் அருண் தனது தாயை ஒரு இளவரசி போல பார்த்து கொண்டான். ஆனால் அந்த தியாகத்தின் முழு பரிமாணமும், தனது தாயின் கௌரவம் பறிபோன அந்த சதித்திட்டமும் அருணுக்கு தெரியாமலேயே இருந்தது. அவன் அறிந்தது எல்லாம் அன்பு மட்டுமே. மறுபுறம் ரமேஷ் சரளாவின் பணத்தை ஏமாற்றிய அந்த சூழ்ச்சி அவருக்கு பலன் அளித்தது. அந்த துரோகத்தின் மீது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருந்தார். பல மடங்கு பணம், பங்களா, ஆடம்பர கார்கள் என பெரிய தொழிலதிபராக மாறினார். சமுதாயத்தின் கண்களுக்கு அவன் வெற்றியாளன். ஆனால் உள்ளுக்குள் அவன் அடைந்த வெற்றியின் வேர் நேர்மையற்றது, நியாயத்தை அடகு வைத்தது. அதனால் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் ஒரு நிம்மதி குறை இருந்தது. இரவில் தூக்கமில்லை, பகலில் சந்தேகம். தான் செய்த பாவத்தின் சுமை அவர் மீது கனமாக இருந்தது. பணக்காரனாக ரமேஷ் இருக்கலாம், ஆனால் மன நிம்மதியை அவர் இழந்துவிட்டார். ஒரு தாயின் உண்மையான தியாகம் மகனுக்கு வெற்றியை தேடி தந்தது. ஒரு மனிதனின் பேராசை அவனுக்கு பணத்தை கொடுத்தாலும் நிம்மதியை பறித்தது. ஆனால் இது கதையின் முடிவு அல்ல. காலம் தான் திருப்பித் தர வேண்டிய கடனுடன் மெல்ல மெல்ல ரமேஷை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஆம், கர்மா என்னும் நீதி தேவதை தனது கணக்கு புத்தகத்தை பிரிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. நேர்மையற்ற வழியில் சம்பாதித்த பணம் ஒருபோதும் நிலைத்ததில்லை. அது எந்த தாயின் கண்ணீரின் மீது கட்டப்பட்டதோ அதே கண்ணீரில் கரைய ஆரம்பிக்கும். ரமேஷின் வாழ்வில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது. அவர் நிறுவனத்தின் சட்டவிரோத செயல்பாடுகள் வெளிப்பட ஆரம்பித்தன. ஒரு மாபெரும் சட்ட சிக்கலில் சிக்கியிருந்தார். அவர் தனது கௌரவத்தையும் பணத்தையும் இழக்கும் நிலையில் இருந்தார். இழப்பீடு தொகை மிக பெரியது. இந்த பிரச்சனையில் இருந்து தன்னை காப்பாற்ற ரமேஷால் யாரிடமும் செல்ல முடியவில்லை. இப்போது நீதி தேவதையின் கைகள் நகரத் தொடங்கின. ரமேஷை காப்பாற்றக்கூடிய இந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை படைத்தவர் அருண் மட்டுமே. ஆம், 20 ஆண்டுகளுக்கு முன் எந்த தாயின் வாழ்க்கையை இருளில் தள்ளினாரோ அதே தாயின் மகனிடம்தான் இன்று தன் வாழ்வை காப்பாற்றும் பொறுப்பை கேட்க வேண்டிய கட்டாயம் ரமேஷுக்கு இருந்தது. ரமேஷ் அருணை அணுகி தனது வழக்கை அவரிடம் ஒப்படைக்கிறார். அருண் யார் என்று தெரிந்திருந்தும் கர்மாவின் கட்டாயத்தால் வேறு வழியின்றி சரணடைகிறார். அருண் தொழில் தர்மத்தின்படி அந்த கோப்புகளை பெற்றுக்கொண்டு ரமேஷின் வழக்கை ஏற்றுக்கொள்கிறார். கோப்புகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்தபோது ஒரு ஆவணத்தை பார்த்ததும் அருண் நிலை குலைந்து போகிறார். அது 20 ஆண்டுகளுக்கு முன் ரமேஷின் நிறுவனத்தில் நடந்த போலி ஆவண தவறு பற்றிய ஆவணம். அந்த பழியை ஏற்றுக்கொண்டவரின் கையெழுத்தும் அங்கீகார முத்திரையும் அதில் இருந்தது. அந்த பெயர் சரளாவின் பெயர். அருணுக்கு எல்லாம் புரிந்தது. தாயின் கஷ்டம் என்று அவன் நினைத்தது ஒரு கொடூரமான துரோகத்தின் விளைவு. தன்னை படிக்க வைப்பதற்காக தன் தாய் தன் கௌரவத்தை, சுதந்திரத்தை அடகு வைத்த மாபெரும் மௌன தியாகம் அது. அந்த அநீதிக்கு காரணமான ரமேஷ் இன்று தன் காலடியில் வந்து நிற்கிறான். நேரம் கடந்து வந்த கர்மா. அந்த அநீதிக்கு காரணமான ரமேஷ் இன்று தன் காலடியில் வந்து நிற்கிறான். நேரம் கடந்து வந்த கர்மா. அருண் ரமேஷை நேருக்கு நேர் சந்தித்தான். இன்று நீங்கள் இழந்த கௌரவத்திற்காக பயப்படுகிறீர்கள். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன் என் தாயின் வாழ்க்கையை பறித்து அவமானத்தில் தள்ளினீர்களே. இன்று உங்கள் நிறுவனம் என் தாயின் தியாகத்தால் வாழ்கிறது, உங்கள் சுயநலத்தால் அழிகிறது என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினான். அருண் நினைத்திருந்தால் ரமேஷை பழி வாங்கி இருக்கலாம். ஆனால் அருண் தேர்ந்தெடுத்தது நியாயப்பாதையை. சட்டம் தன் கடமையை செய்யும். அருண் ரமேஷின் நிறுவனத்தை முற்றிலும் சரிவிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் நிபந்தனையுடன் தான் செய்த தவறுக்காக ரமேஷ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிற்று. அன்று அவர் சரளாவிடமிருந்து அபகரித்த பணத்தை இத்தனை வருட வட்டி கணக்குடன் இரட்டிப்பாக திருப்பி தர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது பழிவாங்கல் அல்ல, இதுதான் உண்மையான நீதி. உன் தாயின் தியாகம்தான் உன்னை காப்பாற்றியது. நீ செய்த துரோகம் உன்னை தலைகுனிய வைத்தது. இதுவே அருணின் செய்தியாக இருந்தது. ஒரு தாயின் தியாகம் வீணாகாது.
அந்த தியாகம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவளுடைய மகனுக்கு கௌரவத்தையும் துரோகியை தண்டிக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்தது. காலம் கடந்தாலும் கர்மா தன்னுடைய கணக்கை தீர்த்தே தீரும். நல்லதையே விளைப்போம், நல்லதையே அறுவடை செய்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.